அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும், குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளான எல்லாரும் தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்தது உண்மைதான். அந்த 3 வகையான அட்டை, குறிப்பாக என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய், இந்த 3 வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் வரக்கூடிய 10ஆம் தேதி முதல், சரிங்களா, இன்னும் ஒரு சில தினங்கள் இருக்கு. இந்த 10ஆம் தேதி முதல், சரிங்களா, 2 புதிய மாற்றங்கள், புதிய விதிமுறைகள் திடீர் அறிவிப்புகளாகவும் வெளியிட போறாங்க. அதே போல இந்த 3 விஷயங்களையுமே, அதாவது இந்த மாற்றங்களை நீங்க கட்டாயம் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இந்த மாதத்தோட இறுதிக்குள்ள நீங்க முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்றத ஆல்மோஸ்ட் எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, கேஒய்சி அப்டேட் பண்ணணும், அதே போல ஆதார் இணைப்பு அப்டேட் பண்ணணும். ஸோ அதே போல் புதிய ரேஷன் விண்ணப்பிச்சு வாங்கியிருக்கிறவங்களுக்கு புதிய அப்டேட்டும், ஏற்கனவே பழைய ரேஷன் அட்டை வச்சிருக்கவங்களுக்கு இந்த 2 முக்கிய மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க, அதையுமே நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின அப்டேட்டுமே தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் கைரேகை, சரிங்களா, பதிவு செய்யாத ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக மிக ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் புதிய ரேஷன் அட்டை வாங்கியிருப்பீங்க இல்லையா, அவர்களுக்கு அதை விட ஒரு முக்கிய அப்டேட்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதே போல் இந்த ரேஷன் உரிமையாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அறிவிப்பும் அடுத்தடுத்து வரப்போகுது. அதை பற்றின அப்டேட்டுமே பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலில் பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புல இருந்து வரக்கூடிய மிக மிக முக்கிய அப்டேட்ஸ் எல்லாமே, மத்திய அரசு வெளியிடக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க, சரிங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க தெளிவா நமக்கு கொடுத்துருக்குறாங்க. குறிப்பா ஏஏஒய், பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச் இந்த 3 வகை அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் கைவிரல் ரேகை பதிவு செய்து முதல் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பிச்சு வாங்கியிருக்கிறவங்க வரை அனைத்து அட்டைதாரர்களுமே கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ அப்டேட் தான் இது. ஸோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மார்ச் மாதத்திற்கான, அதாவது போன மாதமே இந்த குறைதீர்ப்பு முகாம் நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ரேஷன் கைரேகை பதிவு முதல் ரேஷன் கார்டு விண்ணப்பம் வரை 2 முக்கியமான அப்டேட்களை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்றதையும் தெளிவாக துல்லியமாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு தான் இந்த அப்டேட் என்னன்றதை தெரியும். ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மத்திய மாநில அரசு ஏற்கனவே ஒரு முக்கிய எச்சரிக்கை கொடுத்துள்ளன. ஸோ அது என்ன அப்டேட்ன்றது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். கேஒய்சி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ரேஷன் கார்டில் பெயர் சேர்த்தல், பெயர் உள்ளவர்கள் அனைவருமே, சரிங்களா, கட்டாயம் நியாய விலை கடைகளுக்கு சென்று தங்களின் கைரேகை கைவிரல் பதிவு செய்ய வேண்டும். இது கட்டாயமாக்கப்பட்டது. இது மார்ச் மாதம், அதாவது போன மாதம் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த மாதத்தோட வரைக்கும் டேட் கொடுத்துருக்குறாங்க. இது தொடர்பாக ரேஷன் கடை ஊழியர்களுக்கும் பொதுமக்களிடம் எடுத்துரைத்து வந்தனர். இப்போது இதற்கான காலக்கெடு நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில மார்ச் 25ஆம் தேதிக்குள்ள இதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது தற்போது எக்ஸ்டெண்ட் பண்ணி நமக்கு ஏப்ரல் வரைக்கும் எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு கொடுத்துருக்குறாங்க. பெயர் சேர்த்தல், பெயர் நீக்குதல், கைரேகை பதிவு விரல் செய்தல், ஸோ அதே போல் கேஒய்சி அப்டேட் பண்ணுறது, ஆதார் இணைப்பு பண்ணுறது, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து சிக்கல்களுமே நீங்கள் பண்ணணும். ஸோ அப்படி இல்லைன்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் முழுமையாகவே ரத்து செய்யப்படும் அப்படின்றத உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பெயர் நீக்கப்படுபவர்களுக்கு உரிய பொருட்கள் வழங்கப்படாது. அதே போல இந்த கைரேகை கைவிரல் பதிவு செய்வது 25ஆம் தேதி, அதாவது போன மாதம் வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. அதற்குள்ளவே நீங்க பதிவு செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா டேட் இந்த ஏப்ரல் எண்டு வரைக்கும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாததுனால இது மீண்டும் இந்த தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நேரத்துல மீண்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்ற மாவட்டத்தினரும் 20 ரேஷன் கடையில கைரேகை பதிவு செய்யாதவர்கள் குறிப்பிட்ட தேதிக்குள்ள நீங்க விரல் செஞ்சுக்கணும். அதே போல ஒவ்வொரு அட்டைகளுக்குமே இது முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கைரேகை பதிவு செய்யாத அட்டைகள், அதே போல கேஒய்சி அப்டேட் பண்ணாத அட்டைகள், ஆதார் இணைக்கப்படாத ரேஷன் அட்டைகள், அனைத்து அட்டைகளுமே அடுத்தடுத்த மாதங்கள்ல ரேஷன் அட்டைகள்
கைரேகை சரியாக உள்ள அட்டைகளுக்கு மட்டுமே ரேஷன் பொருட்கள் மானிய விலையில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் வழங்கப்படும் என்று தமிழக அரசு மத்திய அரசு வந்து அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சீக்கிரமா வந்து இந்த அப்டேட்டை முடிச்சிடுங்க, சரிங்களா? ஸோ அதே போல ஒருவேளை உங்களின் பெயர் நீக்கப்பட்டால் மீண்டும் உங்கள் பெயர் சேர்க்க விண்ணப்பித்து காத்திருக்க வேண்டும். இரண்டாவது அப்டேட் என்னவென்றால், மார்ச் மாத ரேஷன் கார்டு குறைதீர்ப்பு முகாமில் போயிட்டு, அதாவது போன மாதம் போனவங்களுக்கு தெரியும், இதில் கலந்து கொண்டவர்கள் ரேஷன் கார்டில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்குதல் போன்ற அனைத்து சிக்கல்களுமே தீர்த்து கொண்டப்பட உள்ளாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயனுள்ளது. மீண்டும் இந்த ஏப்ரல் மாதத்திற்கான குறைதீர்ப்பு முகாம் நடைபெறும். அப்போ போயிட்டு நீங்கள் வந்து பெயர் சேர்த்தாலும் பெயர் நீக்குதலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து மிக மிக ஒரு முக்கியமான அப்டேட்டாக பார்க்கப்படுது. எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த முக்கியமான குறிப்பாக அப்டேட்டை எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. ரேஷன் உரிமையாளருக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.